அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசினருக்கு 3 குரு, 5 கேது பகவான் இருக்கிறார். 3 குரு என்பதால் வரவு செலவுகளில் கவனமாக இருத்தல் வேண்டும். திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். எதிலும் அகலக்கால் வைத்தல் கூடாது. 5 கேது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், புத்திஸ்தானத்தில் 5 கேது இருப்பதால் பிள்ளைகளால் தொந்தரவு. பிள்ளைகள் சொன்ன பேச்சை கேட்க மாட்டார்கள், மன உளைச்சலை தருவர். அடுத்து லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு தங்களுக்கு நன்மைகளை செய்கின்றார்கள். விரய ராசியில் சுக்கிரனும் சனியும் இணைந்து உள்ளனர். தற்போது தங்களுக்கு 7 சனியில் விரய சனி ஆரம்பித்திருக்கிறது. குருவும் 3 இருக்கிறார், கேதுவும் 5 இருக்கிறார். சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். வரவு செலவு கணக்கில் கவனம் தேவை. புதிய முதலீடுகள் செய்கின்ற போது மிகவும் கவனம் தேவை. விரயஸ்தானத்தில் சனி இருப்பதால் எதிர்பாராத வகையில் விரயங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். பேசும் பேச்சில் கவனம் தேவை. யாரிடமும் பேசும்போது யோசித்து பேசுதல் வேண்டும். பிள்ளைகளால் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டார்கள், மன உளைச்சலை தங்களுக்கு தருவர். மற்றபடி அரசு தேர்வு எழுதுவோருக்கு நன்மை கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் தாங்கள் வெற்றி பெறலாம். அரசு சம்பந்தமான உதவிகள் தாராளமாக கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. தொழில்துறை அன்பர்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி இருப்பதால் அகலக்கால் வைத்தல் கூடாது, அதிக முதலீடுகள் கூடாது. பார்ட்னர்ஸ் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லுதல் வேண்டும். கலைத்துறை அன்பர்களுக்கு விரயராசியில் சுக்கிர பகவான் இருப்பதால் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கை நழுவி போகலாம். சிலர் கலைத்துறை தொடர்பாக வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தால் காரிய தாமதங்கள் உண்டாகும். மற்றபடி மாணவர்கள் நன்றாக படிப்பர், நன்றாக தேர்வு எழுதுவர். 7 சனி என்பதை மனதில் கொள்ள வேண்டும். தலைப்பகுதியில் கவனமாக இருத்தல் வேண்டும். தங்களின் வயதை விட ஒரு மிளகு சேர்த்து எடுத்து, உதாரணமாக 30 வயது என்றால் ஒரு மிளகு சேர்த்து 31 மிளகு ஜவுளிக்கடையில் சிவப்பு துணி வாங்கி அதிலேயே திரியாக நீட்டிவிட்டு கால பைரவருக்கு சனிக்கிழமை சென்று தீபம் ஏற்றி வாருங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். முடிந்தால் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள், பகவத்கீதை படியுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் மறையும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.